மிஸ்டலடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே, இப்போ வாழ்க்கையில் நிறைய அந்த கெமிக்கல் ஆக்டிவில் போயிட்டு எல்லோரும் நொந்து நூலாகி வெந்து வேலாகி போயிடுறாங்க. என்னன்னு கேட்டால் டை 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 டைன்னு இந்த டை தான் வரேன். இந்த ஒரு டைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்களேன். ரொம்ப பேர் எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு நரைச்சி போச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு. அற்புதமான ஒரு கலவை சொல்கிறேன், நீங்களே பண்ணிக்கலாம். வீட்டில் முடியாதவங்க எங்கள்கிட்ட பேசிக்கலாம். நாங்கள் சில மருந்து பொருட்களோடு தான் அதை முறையான நாட்டு வைத்தியமாக தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அதி அற்புதமாக உங்களுக்கு கருமை நிறம் கூடிவிடும். முடியல, ஆனால் தொடர்ந்து பண்ணணும். அதை இந்த இயற்கையான டை தயாரிப்பது எப்படி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். பல்வேறு தரப்பட்ட டைகள் இருக்கு. இயற்கையிலேயே எனக்கு தெரிய 37 வகை இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு நிறையா இருக்கலாம். நானே எல்லாமே தெரிஞ்சவன்னு சொல்ல முடியாதுல்ல. 37 வகையான டைகள் இருக்கு. அதில் எல்லாருமே போய் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. எளிமையான டைகள் என்னன்னு கணக்கெடுத்து உங்களுக்காக சொல்கிறேன். நாம் சில விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதுவும் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி அப்படின்னா, இந்த கரிசலாங்கண்ணி இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த கரிசலாங்கண்ணி இலை கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கரிசலாங்கண்ணி இலை எடுத்துங்க. 1/4 கிலோ எடுத்துங்க. 1/4 கிலோ கரிசலாங்கண்ணி இலை. ஏன்னா ஒருக்கா பண்ணாலும் அது சிறப்பாக நல்லாவும் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு சொல்கிறேன், ஆண்களுக்கு முடி கம்மியாக இருந்தால் 100 கிராமே போதும். 200 கிராம் இலை இருந்தால் தான் நல்லது பெண்களுக்கு. அதே மாதிரி இந்த தேங்காய் கொட்டாச்சி இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் கொட்டாச்சி. அந்த தேங்காய் கொட்டாச்சி நல்லா அப்படியே என்ன செய்யணும், ஒரு தாம்பாளத்தட்டை கீழே வச்சு எரிச்சிடணும். அந்த சாம்பல் பூரா அப்படியே கருகி அந்த சாம்பல் இருக்கும். தேங்காய் கொட்டாச்சியை நல்லா எரிச்சிடணும். தேங்காய் கொட்டாச்சி தேங்காய் கொட்டாச்சியோட சாம்பலில் அந்த சாம்பல் வச்சுருக்கீங்க அப்படியே. இப்போ இந்த கரிசலாங்கண்ணி இலை இருக்குது பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி இலையை நல்லா மைய அரைச்சிடணும். அரைச்சி இந்த சாம்பலில் மிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அப்படியே கரிசலாங்கண்ணி இலையும் தேங்காய் கொட்டாச்சியுடைய சாம்பலும் ஒன்று சேரணும். அப்போ ஒரு கொட்டாச்சி போதுமா சார்? 200 கிராம் இலைக்கு ஒரு கொட்டாச்சி, பெரிய கொட்டாச்சியாக இருந்தால் ஒரு கொட்டாச்சி போதும். அதோடைய சாம்பல் போதும். நல்லா இது பண்ணிடணும். நீங்கள் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சோண்டு அதாவது ஒரு அரை பழம் லெமன் புழிஞ்சு விடணும். அதில் லெமன் புழிஞ்சு விட்டோன்னு ஒரு 10 நிமிஷம் விட்டுறணும். அப்படியே 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் விட்டோன்னே அது ஒரு மாதிரியா நிறம், அந்த சாம்பலுடைய நிறம் எல்லாமே அங்கேயே மாற ஆரம்பிக்கும். அதே கரிய நிறத்தில் மாறும். இதில் அவிரி இலைப்பொடின்னு நீங்கள் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. அவிரி இலைப்பொடி, இந்த அவிரி இலைப்பொடியை அதில் கலந்துக்கணும். இந்த அவிரி இலைப்பொடியை கலந்து நீங்கள் நல்லா இந்த சாத்தோட அப்படியே நல்லா நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் அந்த டைம் தலையில் அப்ளை பண்ணணும். இதை கை விட சில பேர்த்துக்கு கை கருப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது இதில் ஏன் நான் உங்களுக்கு சில பல வகையில் சொல்லலை அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. இந்த 3மே போதுமானது இந்த டைக்கு. இது ஒரு வகையான டை. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி தலையில் நல்லா எங்கெங்கே நரமுடி இருக்கோ நல்லா தடவிட்டு ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சு பாருங்கள். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே முடி கருப்பாவதை நீங்கள் பார்க்கலாம். முடி கருப்பாக பார்க்கலாம். அப்போ தேங்காய் கொட்டாச்சி இன்னொரு விஷயமும் இருக்குது, முடி உதிராது. வேறு இதை தடவுறதுனால சைடு எஃபெக்டே கிடையாது. முடி உதிராது, இருக்கிற முடியும் ஸ்ட்ராங் ஆகும், முடியும் கருக்கும். இதை போட்டு நீங்கள் 1 ஹவர்லேயே முடி கருத்துரும். அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான. ஆனால்
2 ஹவர்லாம் விட்டுட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதில் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிக்கக்கூடாது. ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது. சீயக்காய் தான், சுத்தமான சீயக்காய் தான் போட்டு குளிக்கணும். முதல்ல அப்படி வாஷ் பண்ணிட்டு கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுருங்க. இதுதான் சீயக்காய் தான் பயன்படுத்தணும். இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து உங்களுக்கு அந்த கலர் ஒரு 5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் எப்படியும். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மாறி மாறி பண்ணிக்கலாம். இது மாதிரியே அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளே முடி இயற்கையாகவே கருப்பாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உள் மருந்து என்னன்னா, கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, கருவேப்பிலை சாறு காலைல ஒரு டம்ளர் அருந்திடணும். முடி வளமையாகவும் கருகருப்பாகவும் வளர்றதுக்கு இதையும் இந்த மாதிரி தடவிட்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கையாக உங்களுக்கு முடி கருமையாக இருக்கும். இது இயற்கை, இதெல்லாம் கிடைக்கும் எல்லாமே, நீங்களே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதையும் செய்ய இயலாதவர்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் இல்லை சார் தேங்காய் கொட்டைச்செல்லாம் எரித்து இதெல்லாம் பண்ண முடியாது சார் எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னும் சில அற்புதமான சில விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த அற்புதமாக 2 விஷயந்தான். இப்போ வந்து என்னன்னு கேட்டால், சிறிய அளவில் நீங்கள் வந்து வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயத்தை நல்லா அரைச்சி எடுத்துங்க. வெந்தயத்தை பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துங்க. வெந்தயத்தில் அவிரி இலையை கலக்கணும். வெந்தயத்தை அரைச்சி எடுத்துட்டு அவிரி இலையை நல்லா கலந்துட்டு நீங்கள் வெந்தயமும் அவிரி இலையும் நல்லா பேஸ்ட் ஆகிடும். இதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது வந்து பகலில் தான் செய்யணும். இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து முடி கருகருப்பாக வளரும். அதே போல் முகத்தில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் முகம் பூரா அப்படி பூசி குளித்தாலும் முகமும் வசீகரமாக மாறும். அதே மாதிரி தாடி, மீசை, முடி, இந்த ஆண்களும் இதை செய்யலாம். அதாவது மீசையெல்லாம் நரைச்சி போயிடும், இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இதை வந்து அவங்க அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் காய விட்டு பிறகு குளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வாசமும் உங்களுக்கு வந்து இதை வந்து செய்கிறனால உங்களுக்கு மூச்சு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சிறப்பாகவே இருக்கும். இதை வந்து எந்த ஒரு தீங்கும் இதனால் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இந்த 2 விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மருதாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மருதாணி இலை ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த மருதாணி இலையை இந்த அவிரி இலையோட மிக்ஸ் பண்ணி தாராளமாக டையை உண்டாக்குறதும் ஒரு வகை இருக்குது. இந்த மருதாணி இலையும் இதுவும் வந்து அளவு இருக்குது, அதுதான் முக்கியம். இதில் 2ஐயும் ரொம்ப போட்டிங்கன்னா செம்பட்டி ஆயிடும். நிறைய பேர் வந்து புகார்கள் தெரிவிப்பாங்க, ஐயா போட்டேன் செம்பட்டி ஆயிடுச்சுன்னு. மருதாணியை வந்து குறைக்கணும். அதாவது மருதாணி இலையுடைய தன்மை குறைஞ்சு அவிரி இலையுடைய தன்மை, அதாவது 25% தான் மருதாணி இருக்கணும், 75% வந்து அவிரி இருக்கணும். அவிரியும் மருதாணியும் அப்படி மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணி இதை கலந்து நீங்கள் ஒன்றுமே தேவையில்ல, வெறும் தண்ணியில் அப்படியே கலந்து அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி காய வச்சிங்கனாலும் வெரி சிம்பிள். இதை வந்து ஒரு மாதத்தில் 2 முறை பண்ணிட்டு வந்தீங்கனாலே முடி கருப்பாகும். அதே மாதிரி ஆண்களும் இதை அப்ளை பண்ணலாம். தங்களுடைய மீசை, முடிக்கு, தாடிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். கருப்பு, அதாவது முடி கருகருன்னு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆக இது வந்து பக்க விளைவு இல்லாத பக்கா டையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகவே அக்கா தங்கச்சிகள் இதை வந்து பக்காவாக எடுத்து செயல்படுற நல்லபடியாக நீங்கள் கரு என்று தங்களுடைய முடிகளை வைத்து சிறப்புறுங்கள். அதே போல் அண்ணன் தம்பிகளும் நீங்கள் அருமையாக நீங்கள் செயல்படுத்தலாம். இதில் நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்களா சார், உறவு முறைலாம் சொன்னீங்க, மாமா மச்சாங்களுக்கு ஒன்றும் சொல்லையான்னு எங்கேயோ காதில் விழுகுது. மாமா மச்சாங்கன்னு சிறப்பாருங்க. இப்படி உறவு முறைகளில் அப்போ தாத்தா பாட்டியை விட்டுட்டீங்களே அப்படின்னு அங்கிட்டு அவங்க வேற வயசானவங்க இருக்கிறாங்க, நீங்களும் போடுங்க. ஆக எல்லாருமே இந்த மாதிரி டைகளை போட்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோடும் வாழுங்க. ஏன்னா இளமை துள்ளல் தான் இதய துள்ளலும்பாங்க. ஆக இதயம் குதூகலிக்கணும், எண்ணங்கள் குதூகலிக்கணும்னா இளமை துள்ளலோடு நீங்கள் இருக்கணும். அதுக்கு இந்த டை பயன்படும். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.